10 மாசம் ஆகுது. அவ்வளவுதானே ஆகுது. அப்ப 10 மாசத்துல அனுபவிச்சதுல சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஜென்ரலா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க சார், அவ்வளவுதான். அழுவாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அவ ஃபர்ஸ்ட் அமைதியா இருப்பா சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2 நாள் அமைதியாவே 2 இருப்பா. நாள் அமைதியா இருப்பாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வாட்ஸ்அப் டிபி ரிமூவ் பண்ணுவா. ஆ. சாமி அதிகமா கும்பிடுவா. ஓ, சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. நீங்க கவனிக்கல. இல்ல, அந்த கஷ்டமே என்னால தான் சார் வந்துச்சு. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்ற? லவ் பண்ண டைம்ல தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாரு. லவ் உடையனாம்பட்டி அப்படியே தான் கூப்பிடுவேன். இப்ப ஆட்டோ ஓட்டுறனால ஆட்டோக்கார. ஆட்டோக்காரர். பெரிய கௌரவம். ஆட்டோக்காரருக்கு என்ன தண்டனை? உடையனாம்பட்டி ஆட்டோக்காரருக்கு. நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவான். இப்ப அடிப்பாங்கன்னு சொன்னனால எங்க அக்கா வச்சு அடிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். அக்கா கிட்ட அடி வாங்கணும். அடி